நிறைய பணம் இருக்கும், ஆனால் அவங்களால சாப்பிட முடியாது. சாப்பாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, சாப்பிட முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏன் வருது? இந்த மாதிரி அன்னதரித்திரம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? இதுதான் தரித்திரம் சொல்கிறது. தரித்திரம்ன்றது வெளிலேருந்து வர்றது கிடையாது, நம்மளுக்குள்ளேயே இருக்குது. அது ஒரு பாட்டு, அது ஒரு இருக்கும். அது வேணும்னா தான் வரும். அதை நம்ம வர வைக்கவே கூடாது. அதுக்கு வேலையில்லாமல் நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வேலையை முறையோடு சம்பாரித்து கரெக்டாக வச்சிங்கன்னா 100% அது தங்கும். முதல்ல சம்பாதிக்கணும், சம்பாதிச்சா தங்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா சம்பாதிக்க காசு தங்கலைன்றாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 100% இன்னும் நீங்கள் சம்பாதிக்க கையில் தங்கும், இன்னும் வருமானம் உங்களுக்கு பெருகும். மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை எம்எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் என்னன்னா அன்னதரித்திரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நிறைய பணம் இருக்கும், ஆனால் அவங்களால சாப்பிட முடியாது. சாப்பாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, சாப்பிட முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏன் வருது? இந்த மாதிரி அன்னதரித்திரம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப பெரிய விஷயம் கேட்டிருக்கீங்க. தரித்திரம், இந்த மூதேவி, இந்த பீடை, இந்த மாதிரி வார்த்தையில் முக்கியமான வார்த்தை இந்த தரித்திரம்ன்ற வார்த்தை. ஏன் அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு என்னோடய ஆசான்லேருந்து என்னோடய குருவிலேருந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த சனியன்னு சொல்கிறது, பீடைன்னு சொல்கிறது, இந்த மாதிரி சொல்லி வார்த்தை பயன்படுத்தாது. அந்த மாதிரி இந்த தரித்திரன்ற வார்த்தையை பயன்படுத்தாதுன்னு சொல்லுவாங்க. தரித்திரன்றது வார்த்தையே அவ்வளோ பெருசுன்னா அப்போ அது வீட்டில் வந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். மனுஷனை உல்ட்டாவாக ஆக்கி விட்றோம். அப்படியே சிம்பிளாக சொல்கிறோமா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வீட்டில் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி சம்பாதிப்பாங்க. வாரம் ஃபுல்லாக 7 நாள் வேலைக்கு போவாங்க, மாதத்தில் 30 நாள் வேலைக்கு போவாங்க. 1ஆம் தேதி சம்பளம் வாங்குவாங்க, 3ஆம் தேதி காலி ஆகிடும், 5ஆம் தேதி வீட்டில் ஜாமான் தங்காது, கையில் தங்காது. எல்லாருக்கும் வார்த்தையிலையும் பார்த்தீங்கன்னா வாயில் வர வார்த்தை சம்பாதிக்கிறது நிற்கலை. நல்லா சம்பாதிக்கிறோம் போய், ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் போய், நல்லா கடை திறக்கணும், வியாபாரம் அது போய், வீட்டுக்கு வந்து போய் கையில் நிற்க மாட்டேன். அப்போ நீ நல்லா சம்பாதிக்கிற, வருமானம் உனக்கு அல்லாஹ் கொடுக்குறான், இறைவன் கொடுக்குறான். ஏதோ ஒரு வகையில் திருப்பி தவறான ஒரு விஷயத்தில் செலவாயிடுது, ஹாஸ்பிட்டலோ மெடிக்கலோ நஷ்டமோ ஏதோ ஒரு விதத்தில் போயிடுதுன்னா அப்போ ஏதோ ஒரு மைனஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். கொடுக்குறவனுக்கு தக்க வைக்க தெரியாதா? அப்போ தக்க வைக்கிற இடத்துல ஏதோ ஒன்று ஒரு பிரச்சனை இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா சமைப்பாங்க. நல்லா சமைச்சிட்டு இருக்கும்போது வீட்டில் பார்த்தீங்கன்னா சண்டை, டிமில் போட்டு சண்டையை போட்டு சாப்பிட முடியாது ஆகிடும். ஒன்று குடும்பத்தில் சண்டை வந்துடும், இல்லை வெளியால் எதனா பிரச்சனை வந்துடும், இல்லை இருக்கிறவங்களே எதனா ஒன்று முட்டிப்பாங்க. எதனா ஒரு வீட்டில் சண்டைன்னு ஒன்று ஆரம்பிச்சிடும். நிம்மதியாக உட்காந்து இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குமா, சாப்பிடும்போது சண்டை வரும். வீட்டுக்குள்ளே அப்பம் பிள்ளைக்கு வரும், அப்பம் பிள்ளைக்கு வரும், அக்கா தங்கச்சிக்குள்ளே வரும், அம்மாவுக்கு அண்ணனுக்கு வரும், அண்ணன் தம்பிங்களுக்கு வரும். அன்னத்தில் கை வைக்கும்போது பிரச்சனை வரும். சாப்பிட விடாது. ஏன்னா கூடியே இருக்கான் பாருங்க அந்த தரித்திரம். அவன் பண்ணுற வேலை தான் இந்த சிட்டு வேலைலாம். அது வராமல் இருக்கிறதுக்கு நீ ரொம்ப பெருசாக எதுவும் பண்ண, வீட்டு எல்லாம் ஜனலாம் முடி வச்சா மட்டும் கிடையாது. நீ என்ன முடி வச்சாலும் தரித்திரன்ற விஷயம் வந்துடும். ஏன்னா தரித்திரன்ற நீ காட்டுற செயலில் தான் அந்த தரித்திரமே உருவாகும். வெளியில் போய் மெரிச்சிட்டு வர்றது தரித்திரம் கிடையாது, உடம்புல ஏற்றிட்டு வர்றது தரித்திரம் கிடையாது. நீங்கள் நடந்துக்கிறதோ நீங்கள் வீட்டில் வச்சுட்டு இருக்க பொருளை வச்சு தான் தரித்திரமே உருவாகிறது. புரியுதுங்களா? இதுதான் தரித்திரம் சொல்கிறது. தரித்திரன்றது வெளிலேருந்து வர்றது கிடையாது, நம்மளுக்குள்ளேயே இருக்குது. அது ஒரு பாட்டு, அது ஒரு இருக்கும். அது வேணும்னா தான் வரும். அதை நம்ம வர வைக்கவே கூடாது. அதுக்கு வேலையில்லாமல் நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வேலையே கிடையாது. அதான் தரித்திரம். ஒன்றும் இல்லை, நார்மலாக வீட்டில் அன்னம் தினைக்கும் செய்யணும், அந்த அன்னம் நல்லபடியாக சாப்பிட்ணும், ஆரோக்கியமாக இருக்கணும், வருமானமும் வீட்டில் தங்கணும். அந்த வருமானத்தில் வீட்டில் தேவையான அரிசி பருப்பு எல்லாமே கரெக்டாக முறைகள் செய்யணும்னா இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய வீடியோவில் நிறைய பொருள் சொல்லியிருப்பேன். உப்பு வாங்குங்க, இது பண்ணுங்கள், சர்க்கரை வைங்க, மஞ்சத்தூள் வாங்க, நிறைய பேசியிருப்பேன். இதில் ரொம்ப எதை வாங்குவேன்னா நார்மலாக அரிசியிலேருந்தே போவோம். அரிசி டப்பா எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அரிசி கொட்டி வைக்கிற பாத்திரம் ரொம்ப முக்கியமானது ஒன்று. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பக்கெட்டு, பிளாஸ்டிக்ன்ற பொருளை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. இப்போல்லாம் வந்து லக்ஸரியாக இருக்கவங்க டப்பர்வரில் போட்டு அரிசி பூச்சி பிடிக்காதுன்னு வாங்கி வைக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி 75 கிலோ மூட்டை வாங்கி வச்சாங்கன்னா 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு பூச்சி பிடிக்காமல் இருந்தது. அப்போ மட்டும் எப்படி இருந்தது? அப்போ ஏன் பூச்சி பிடிக்குது? டப்பா கணக்கே கிடையாது, எல்லாம் மார்க்கெட்டிங். நார்மலாக நீங்கள் அரிசியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் பாத்திரத்துலையோ, ஸ்டீல் அண்டாலையோ, இல்லை பித்தளை அண்டாலையோ கூட நீங்கள் அரிசியை போட்டு வைக்கலாம். பித்தளைக்கு அந்தளவுக்கு தன்மை இருக்குது, பித்தளைக்கு மட்டும். ஸோ பித்தளை இல்லைப்பா அப்படின்னா ஸ்டீலில் வைக்கலாம். பக்கெட்டு மாதிரியோ, ஒரு அண்டா மாதிரியோ, இல்லை ஒரு குடம் மாதிரியோ வச்சு கூட உங்கள் வசதி தகுந்த மாதிரி என்ன சைஸ் இருக்கோ, எவ்வளோ வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இது பாத்திரத்தை இதை பயன்படுத்தணும். ரெண்டாவது, அரிசி எங்கே போய் வைக்கலைன்னா
எல்லார் வீட்டில் கிச்சனுன்னு இருந்தால் மேடைன்னு ஒன்று இருக்கும். அந்த மேடைக்கு கீழே அந்த அரிசி டப்பாவை வைக்கணும். சில பேர் பண்ணுற தப்பு இருந்தாங்களா, குப்பை டப்பாவே அந்த அடுப்புக்கு கரெக்டாக கீழே வைப்பாங்க. மேலே அக்னி இருக்கும், அக்னிக்கு கீழே வந்து அரிசி தான் இருக்கணும் பொங்குறதுக்கான தவிர அந்த அக்னிக்கு கீழே குப்பை இருக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து இந்த முட்டையை உடச்சி டக்குன்னு காலை நவுத்திட்டு போட்டுருவாங்க. அப்படி மஞ்சத்தூளை கொட்டிட்டு அந்த பாக்கெட் எடுத்து அப்படியே கீழே போட்டுருவாங்க. ஏன்னா கொஞ்சம் தள்ளி போட்டோன்னா கை கால் வந்துடும் பெண்களுக்கு. அதனால் உடனே இப்படி உடச்சி இப்படி போட்டுருவாங்க. அதுதான் பெரிய தவறு. குப்பைக்குன்னு ஒரு வாஸ்து இருக்குது, அதுக்கு பேர் இது குப்பைன்னு வச்சாங்க. ஒரு இடத்துல வைக்கணும், எல்லா இடத்துலையும் பேர் குப்பை கிடையாது. ஒரு ஓரமாக சேர்த்து வச்சு எடுத்து டிஸ்போஸ் பண்ணுறது பேர் தான் குப்பை. அதுக்கும் இடம் வைக்கணும். ஸோ அக்னிக்கு கீழே வைக்க வேண்டிய ஒரே பொருள், தண்ணி கூட வைக்கக்கூடாது, அரிசி மட்டும்தான் வைக்கணும். அந்த அரிசியை ஸ்டீல் பாத்திரத்தில் இல்லை பித்தளை பாத்திரத்தில் வைக்கணும். அடுப்புக்கு கீழே வைக்கணும். எடுக்கிற முறை பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு யூஸ் பண்ணவே கூடாது, ரைட் ஹேண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 2 கையால் அரிசி அள்ளணும். முடிஞ்ச அளவுக்கு இல்லை பையனா ஒரு கையால் அள்ளலாம். இந்த கையை தனியாக பயன்படுத்தக்கூடாது. மெயினான அரிசி வந்து பார்த்திங்கன்னா தானமே பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ இப்படி கூட கொடுக்குறதோட இப்படி தான் கொடுப்பாங்க. சில பேர் இப்படி பயன்படுத்த சில பேருக்கு தெரியாதுன்றதால இப்படி எடுத்து கூட நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று. அதே மாதிரி அரிசி குறையுது அப்படின்னா கடைசியை எடுத்து தொடச்சி முடிஞ்சு சமைச்சிட்டு நாளைக்கு தான் போய் அரிசி வேணும்னு சொல்லிட்டு போய்ட்டு அந்த வாங்கி வரக்கூடாது. காலியாகுதுன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அரிசி வாங்கி வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி வச்சிடணும். அரிசி நிறைய 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 வைக்க வைக்க உங்கள் வீட்டில் செல்வம் நிறையும், குறையாமல். எப்படி நீங்கள் அரிசி தளர தளர வைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் காசு சம்பாரித்து முறையோடு சம்பாரித்து கரெக்டாக வச்சிங்கன்னா 100% அது தங்கும். முதல்ல சம்பாதிக்கணும், சம்பாதிச்சா தங்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா சம்பாதிக்கிற காசு தங்கலைன்றாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு மட்டும்தான் பதிவு. இது வருமானம் வருது ஏன்னா தங்க மாட்டேங்குது வீட்டில்னா அதுக்கு காரணம் இது தான். அரிசி நிறைய நிறைய நீங்கள் வைக்கணும். எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டீல் பாத்திரத்தில் வைக்கணும், அடுப்புக்கு கீழே வைக்கணும், ரைட் ஹேண்டில் தான் எடுக்கணும். வாங்கிறது நாள் பார்த்திங்கன்னா திங்கள், வியாழன், வெள்ளி. வீட்டுக்கு சமையல் சாமான் வாங்க வேண்டிய நாட்கள் இந்த 3 நாட்கள். அதுக்குன்னு வேணும் நம்ம இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் போவேன்னா அது உங்கள் சௌரியம். அதுக்கு எல்லாத்துக்கும் நாட்கள் இருக்குது. துணிக்கு நாட்கள் இருக்குது, நகைக்கு நாட்கள் இருக்குது, நம்ம சமையலுக்கு நாட்கள். நம்ம உணவு உண்றது, நம்ம உயிர் காப்பாற்றுறதே நம்மளோட உணவு தான். அப்போ அது எல்லா நாளும் வாங்கி எல்லா நாளும் உணவக்கூடாது. அதுக்குன்னு சில விதிமுறை இருக்குது. அதுக்காக இந்த வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, திங்கக்கிழமை இந்த 3 நாளில் நீங்கள் அரிசி வேணுது நிறைய நிறைய வைக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி வீட்டில் ஒருத்தவங்க ஏசங்க கேட்குறவங்க வந்து சாப்பாடு கேட்குறாங்க, சாப்பாடு கொடுங்க மாட்டாங்கன்னா, சாப்பாடு இல்லைன்னா காசு எடுத்து கொடுக்குறது உங்கள் சௌகரியம். ஆனால் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு கூட ஒரு அளவுக்கு அரிசி எடுத்து கூட எப்படி ஒரு அளவுக்கு அரை அளவுக்கு உங்கள் மனசுக்கு பொறுத்த வரைக்கும் எடுத்து அரிசியாக கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாம். 100% இன்னும் நீங்கள் சம்பாதிக்க கையில் தாங்கும், இன்னும் வருமானம் உங்களுக்கு பெருகும். புரியுதுங்களா? ஒன்று. ரெண்டாவது, அந்த அரிசியை வந்து நல்ல வார்த்தை கவனிச்சிங்க மக்களை, முக்கியமாக பெண்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்கள் ஃபேமிலியில் 5 பேர் உட்கார போகிறாங்க. ஒரு 2 அளவுக்கு அரிசி போடுறீங்கன்னா 2 அளவுக்கு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு பிடி தனியாக எடுங்க. அதை தனியாக ஒரு டப்பா ஒரு பாத்திரத்தில் நீங்கள் அதை சேமிப்பு பண்ணுங்கள். வார்த்தையில் எல்லாம் கவனிங்க. 25 கிலோ பாக்கெட் போடுறீங்க, 2 டப்பா எடுக்கிறீங்கன்னா ஒரே ஒரு பிடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 கிராம் தான் வரும். ஒரு பிடி எடுத்து தனியாக இப்படி வச்சுருங்க. இது ரைட் ஹேண்டில் தான் வைக்கணும். இப்படி வச்சுருங்க. நீங்கள் பாட்டு சமைங்க, வேலை முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் ஒரு பிடி எடுங்க, அதுக்கு அடுத்த நாள் ஒரு பிடி எடுங்க. எடுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளைக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா அந்த அரிசியை 20 நாளைக்கு ஒரு பிடியாக உங்களுக்கு 2 கிலோ தனியாக ஒரு சேமிப்பில் நிற்கும். அதுவுமே ஒரு சேமிப்பு தான். அதை என்ன பண்ணணும்னா அரிசி முடிகிற நேரத்தில் அந்த அரிசி திருப்பி நீங்கள் இந்த அரிசி டப்பாலே போட்டுருணும். இந்த அரிசி டப்பாலே போட்டுட்டு திருப்பி புதுசாக வாங்கி மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேஷனாக கரெக்டாக பண்ணி பாருங்கள். 100% வருமானம் வரும். வர காசு வீட்டில் தங்கும், லக்ஷ்மியும் வரும், தனவசியம் சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் பெருகும். வீட்டில் நிம்மதியாக சமைச்சு நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக ஆரோக்கியமாக இருக்குது. இந்த அரிசின்ற விஷயம் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க மக்களே. நம்ம உணவில் பார்த்திங்கன்னா விவசாயி இன்றைக்கும் அந்த அரிசியில் சேத்துல கால் வைக்கலாம், நம்ம சோத்தில் கை வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அரிசிக்கு அவ்வளோ தன்மை இருக்குது. அதை உருவாகிற விதத்தை நம்ம மக்கள் பார்த்தாங்கன்னா அந்த அரிசியை ஒரு பருக்கு கூட வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே பண்ணுவோம். ரெண்டாவது ஒரு விஷயம், சாப்பிட்றதுல நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். அன்னத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு குப்பையில் எடுத்துமே போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்னம் மீந்துருச்சுன்னா, கெட்டு போகாமல் இருந்ததுன்னா, நூசன் ஆகிடுச்சு, பூச்சி பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணணும். நைட்டு மீந்து சாப்பாடு காலையில் வந்துருச்சு அப்படியே குப்பையில் போட்டு வந்துடுமா, இல்லை காலையில் வண்டி வந்தால் போட்டுமான்னு போடாதீங்க. எடுத்துகிட்டு போயிட்டு தெரு நாய்க்கோ இல்லை வளர்க்குற நாய்க்கோ இல்லை மாட்டுக்கோ போட்டுருங்க. நீங்கள் சாப்பிடாத உணவு அந்த ஜீவராசியாவது சாப்பிட்றோம். குப்பையில் போடாதீங்க, மண்ணோட மண்ணாக போய்டும். ஸோ இதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துங்க. அல்லாஹ்வுடைய கிருபையால் நல்லா இருப்பீங்க.
சிறப்பு பாய். அரிசிக்கு என்னென்ன மாதிரியான மகத்துவங்கள் இருக்குது, எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அழகான ரொம்ப தெளிவான பதிவாக கொடுத்தீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.